பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் பெஸ்ட் பேட்டரி கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து லூமினஸ் தான். பேட்டரி வாங்கினா கூட நீங்கள் காஷ்மீர் வரைக்குமே கூட சர்வீஸ் பார்த்துக்கலாம். சூப்பர். உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கு ஐடியலான மாடல் 3 லைட்டு 3 ஃபேன் ஒரு டிவி ப்ளஸ் வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஹவர்ஸ் பேக்கப் வரும் எல்லாமே யூஸ் பண்ணி. டபுள் பெட்ரூம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 லைட்டு 4 ஃபேனு ஒரு டிவி ப்ளஸ் வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ட்ரிபிள் பெட்ரூம் வீட்டுக்கு சூட்டபிளாக ஒரு 6 லைட்டு 6 ஃபேனு ஒரு டிவி ப்ளஸ் வைஃபை வரைக்குமே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்க்கும்போது தமிழ்லேயே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஒரு பேட்டரி கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரிவ்யூஸ் வாங்கியிருக்கிற ஒரு சூப்பரான பேட்டரி கம்பெனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ நிறைய கொஸ்டின்ஸும் இருக்குது, லோவஸ்ட் ப்ரைஸ்லையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார் நம்ம கூட ஒரு பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கங்க சார், நம்ம நேம் சொல்லுங்கள். என் பேர் தருண்ங்க. ஓகே. குளோபல் இன்னோவேட்டர்ஸோட மேனேஜிங் டைரக்டர் இருக்கும். ஓகே சார், நம்மகிட்ட வந்து பேட்டரிஸ்லாம் என்ன பிராண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ நம்ம சோல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லூமினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். லூமினஸ் தான். ஸோ லூமினஸ் செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஸோ லூமினஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷமா இருக்கிற இன்வெர்டர் பேட்டரி கம்பெனி. சூப்பர். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து சர்வீஸ் இருக்கட்டுமே நல்ல பேன் இந்தியா ரீச்ல நல்லாவே இருக்கும். இப்போ சென்னையில் ஒரு பேட்டரி வாங்கினா கூட நீங்க காஷ்மீர் வரைக்குமே கூட சர்வீஸ் பார்த்துக்கலாம். சூப்பர். ஸோ இப்போ இந்த பேட்டரிக்கும் மற்ற பேட்டரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாஸ் பெஸ்ட் பேட்டரி கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து லூமினஸ் தான். ஓகே. அன்டவுட்லி. என்னன்னா உங்களுக்கு வந்து இந்தியா இருக்கட்டும், ஸோ பேட்டரியோட டாப்பாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸ். இன்னொன்று என்னதுன்னா ப்ரைஸிங்கும் வந்து கொஞ்சம் நல்லா நாமினலாக இருக்கும். ஓகே ஓகே. நார்மல் பேட்டரிக்கும் நம்ம பேட்டரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? நார்மல் பேட்டரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்ங்கிறது பெருசாக இருக்காது. அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா ப்ரைஸ் வந்து எவ்வளோ கம்மியாகணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர குவாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு நோக்கமே இருக்காது. ஓகே. ஸோ இப்போ லூமினஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். இப்போ 3 இயர்ஸ் ஒரு பேட்டரி வாரண்டி கொடுக்குறாங்கன்னா நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணா அந்த வாரண்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்குமே வரும். ஓகே. ஸோ இதில் எத்தனை மாடல் நம்ம கிட்ட வரும்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45 வெரைட்டிஸ் இருக்கு. 45 வெரைட்டிஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து நார்மல் ஒரு வீட்டுக்கு யூசேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப என்ன பட்ஜெட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கு வந்து 750 இன்வெர்டர் போடலாம் நீங்க. ஓகே. 750 இன்வெர்டர் வித் 100 AH வரும் பேட்டரி. ஸோ ஒரு 3 லைட்டு 3 ஃபேனு ஒரு டிவி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,500 ரூபாய் வரும். இப்போ நம்ம ஆஃபர் ப்ரைஸில் 15,500 ரூபாய். 15,500 ரூபா. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ நம்ம சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? இப்போ நீங்கள் வந்து 0 to 100 சார்ஜ் போடுறீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸில் சார்ஜ் ஏறிடும். ஓகே. ஸோ அந்த சார்ஜ் ஏறின சார்ஜர் ஆஃப்டராக எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம? அதாவது நீங்கள் நான் சொன்னேன் இப்போ இந்த 3 லைட் 3 ஃபேன் அது எல்லாமே யூஸ் பண்ணீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வரும். 4 ஹவர்ஸ் மினிமம். ஓகே. வெறும் ஒரு லைட் ஒரு ஃபேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரும். ஓகே. கெப்பாசிட்டினா என்ன மாதிரி இருக்கும்? 750. ஆமாம். ஓகே ஓகே பிரதர், இப்போ நம்ம என்ன காமிக்க போகிறோம்? ஸோ ஸ்டார்டிங் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 இன்வெர்டர் வித் 100 AH வரும் பேட்டரி. இது வந்து உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கு ஐடியலான மாடல். 3 லைட்டு 3 ஃபேன் ஒரு டிவி ப்ளஸ் வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே ஒரே டைம்ல இந்த பேட்டரியில் யூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஹவர்ஸ் பேக்கப் வரும் எல்லாமே யூஸ் பண்ணா. சூப்பர். வெறும் ஒரு லைட் ஒரு ஃபேன் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ஹவர்ஸ் வரைக்குமே பேக்கப் இருக்கும். ஓகே. பேட்டரி வாரண்டினா எவ்வளோ நாள்? பேட்டரி வந்து 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும். இன்வெர்டருக்குமே 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. இப்போ என்னன்னா புது மாடல் வந்து EOSன்னு சொல்லுவாங்க. ஓகே. என்னன்னா பழைய மாடல்ல உங்களுக்கு நிறைய ரிலையபிலிட்டி இஷ்யூஸ்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்னன்னா லூமினஸ்ல வந்து EOSல அது எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்ல லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு இன்வெர்டர் தான் இது. சூப்பர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வீட்டுக்கு போடுற மாடல். ஸோ டபுள் பெட்ரூம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 850 போடுறோம் இன்வெர்டர். ஓகே. வித் 135 AH வரும் பேட்டரி. என்னன்னா இப்போ நான் காமிச்ச இந்த 2 பேட்டரியுமே வந்து பூஸ்ட் சார்ஜ்னு சொல்லுவோம். ஓகே. என்னன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து சீக்கிரமா ஏறிடும். சூப்பர். 0 to 100 பார்த்தீங்கன்னா வித்தின் 4 ஹவர்ஸ் சார்ஜ் ஏறிடும். ஓகே. ஸோ இப்போ இந்த டபுள் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா 5 லைட்டு 4 ஃபேனு ஒரு டிவி ப்ளஸ் வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லாமே யூஸ் பண்ணீங்கன்னா அதே மாதிரி 4 ஹவர்ஸ் வரும். 1 லைட் 1 ஃபேனுக்கு வந்து 8 to 10 ஹவர்ஸ் வரைக்குமே பேக்கப் இருக்கும். ஓகே. ஸோ பேட்டரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனா என்னென்ன பண்ணணும்? இப்போ பேட்டரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 மந்த்துக்கு வந்து டிஸ்டில் வாட்டர் மட்டும் ரீஃபில் பண்ணணும். ஓகே
ஸோ அது நல்லா பண்ணிட்டு வந்தாலே இப்போ இந்த 4 இயர்ஸ் வாரண்டி உள்ள பேட்டரியே கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்ப எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லிடுவீங்க என்ன கண்டிப்பா, மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா. பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த சிங்கிள் பெட்ரூம் மாடல் பார்த்தது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 20,500 ரூபாய் வரும். 20,500. இப்போ நம்ம ஆஃபர் பிரைஸ்ல 15,500 ரூபாய் பண்ணி தரோம். சூப்பர். ஸோ இதே மாதிரி இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,500 ரூபாய் வரும். ஓகே. இப்போ நம்ம ஆஃபர் பிரைஸ்ல 17,000 ரூபாய் பண்ணி தரோம். சூப்பர். இதுல என்னன்னா ஃப்ரீ டெலிவரி இன்ஸ்டலேஷனோட பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது வந்து 1050 வரும் இன்வெர்டர். ஓகே. ஸோ வித் 150H வரும் பேட்டரி. ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லூமினஸ்லயே ரொம்ப டாப் மோஸ்ட் சோல்டு ப்ராடக்ட் சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து ட்ரிபிள் பெட்ரூம் வீட்டுக்கு சூட்டபிளா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 லைட் 6 ஃபேனு ஒரு டிவி பிளஸ் வைஃபை வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். நீங்க எல்லாமே யூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours வரும். ஓகே. இதோட பிரைஸ் ரேஞ்சுனா என்ன வரும்? இது பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 26,000 ரூபாய் வரும். இப்போ நம்ம ஆஃபர் பிரைஸ்ல வந்து 20,500 ரூபாய் பண்ணி தரோம். ஓகே. என்னன்னா இது வந்து பேக்கப் வந்து 1 லைட் 1 ஃபேனுக்கு கிட்டத்தட்ட 10 to 12 hours யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி சேம் வாரண்டி தான் நமக்கு. ஆமா சேம் வாரண்டி. ஸோ 3 இயர்ஸ் வாரண்டி ஃபார் பேட்டரி. இன்வெர்டருக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். ரெண்டுமே 3 இயர்ஸ் வந்துடும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ சில பேர் வீட்டுல வந்து இப்போ இவ்வளவு பெரிய பேட்டரி வைக்கிறதுக்கு இடம் இல்ல 150ல பாப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுலயே பூஸ்ட் சார்ஜ்லயே பேட்டரி இருக்கு. பூஸ்ட் சார்ஜ்லயே பேட்டரி. ஆமா பூஸ்ட் சார்ஜ்லயே 150H வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த 150H பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டர் வெர்ஷன் இருக்கு. அது வந்து பூஸ்ட் சார்ஜ் பேட்டரியிலே இருக்கு. என்னன்னா உங்களுக்கு வந்து சின்ன பேட்டரி வாங்கினா பவரே இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா இப்போ உங்களுக்கு பூஸ்ட் சார்ஜே 150H கொடுக்கறதுனால இப்போ அந்த பவர் என்ன வருதோ அதே பவர் வந்து ஈக்குவலாக கொடுக்குறோம். இது யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாஃப்ட் மேலே வைக்கணும், எனக்கு வந்து இடம் கம்மியா இருக்கு, அந்த மாதிரி பீப்புளுக்கு டெஃபினட்டா இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஓகே. பேட்டரி லைஃப்னா என்ன மாதிரி இருக்கும்? பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அதேதான் 6 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 4 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். டெஃபினட்டா வந்து 6 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து 200H பேட்டரி சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன பெனிஃபிட்னா கொஞ்சம் உங்களுக்கு லாங் டியூரேஷனான பேக்கப் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ காமிச்ச பேட்டரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் செக்மெண்டா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்க்குற பேட்டரிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டாப் ரேட்டடா இருக்கும் பேக்கப் வரும்போது. கிட்டத்தட்ட ஒரு 1 லைட் 1 ஃபேன் யூஸ் பண்ணாக்காவே கிட்டத்தட்ட ஒரு 12 to 14 hours கிட்ட வரும் 200H பேட்டரி. ஸோ இட்ஸ்ல 60 மாசம் பேட்டரி சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நியூ ப்ராடக்ட். இந்த செக்மெண்ட்ல என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 மாசம் பேட்டரி கொடுக்குறாங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ சீரிஸ். இது ப்ரோ சீரிஸ் வரும்போது என்ன பெனிஃபிட்னா சார்ஜிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஏறிடும் கம்பேர்ட் டு அதர் பேட்டரி. நம்ம பூஸ்ட் சார்ஜ் பார்த்த அதே பிரின்சிபல் தான் இதுலயும் ஃபாலோ பண்றாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் லைஃபாவே கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இதோட பிரைஸ் ரேஞ்ச்னா என்ன வரும்? இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 27,000 ரூபாய் வருது பேட்டரி இன்வெர்டர் சேர்த்து. இப்போ நம்ம ஆஃபர் பிரைஸ்ல 21,500 பண்றோம். ஸோ இப்போ ரொம்ப அதிகமா பவர் கட் உள்ள ஏரியாஸ்க்கு, அதாவது கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் பவர் இல்லாம இருக்காங்களா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 250H பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 250Hல என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒரு ஃபேன் யூஸ் பண்ணாலே கிட்டத்தட்ட 24 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். 24 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு இன்னும் பவர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 300H பேட்டரி வாங்கிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா 300H பேட்டரி. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே பாத்தீங்கன்னா எந்த மேனுஃபேக்சரரும் வந்து 300H பேட்டரி தயாரிக்கவே மாட்டாங்க. நம்ம லூமினஸ் மட்டும்தான் இந்த 300H தயாரிக்கிறாங்க. இதுல என்ன பெனிஃபிட்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரைக்கும் பவர் இருக்கும். நல்லாவே யூஸ் பண்ணலாம். 2 பேட்டரிக்கு ஈக்குவலண்டான ஒரு பவர் வந்து இதுல கொடுக்கும். உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு. இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 0 மெயின்டெனன்ஸ்ல பேட்டரி கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணதுனால பாத்தீங்கன்னா மைக்ரோடெக்லயே உங்களுக்கு இந்த பேட்டரி வந்து ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 மெயின்டெனன்ஸ் லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி. இப்போ நான் காமிச்ச அந்த 150க்கு ஈக்குவலண்டான பவர் வந்து இதுல இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா மைக்ரோடெக்ல ஐ லித்தியம் சொல்லுவாங்க இந்த இன்வெர்டர். இது வந்து என்னன்னா இன்பில்ட் மாடல். இப்போ நீங்க பேட்டரி தனியா இன்வெர்டர் தனியா வாங்கணுன்ற நெசசிட்டியே கிடையாது. எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் 1 யூனிட். இதனால என்ன பெனிஃபிட்னா ரொம்ப காம்பாக்டா இருக்கும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு டேங்கிள்னஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் சாக்கெட் டு சாக்கெட் நீங்க வந்து கனெக்ஷன் கொடுத்தாலே வீட்டுக்கு வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து வால் மவுண்ட் பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இதுல. அண்ட் இன்னொன்னு என்னதுன்னா நமக்கு ஆப் மானிட்டரிங்குமே இருக்கு. இப்போ இன்னும் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து நீங்க ஆன்போர்ட் டிஸ்பிளேல பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பே கொடுத்துருவோம் உங்களுக்கு. அந்த ஃபீச்சர்ஸுமே இருக்கு. இப்போ நான் காமிச்ச அந்த 2 லித்தியம் பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா
சார்ஜிங் சைக்கிள்ங்கிறது ஒரு 1500 சைக்கிள்ஸ் வரைக்குமே சார்ஜ் பண்ணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 9-10 வருஷம் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ டெஃபினட்டா ஏன்னா ஒரு பேட்டரி வாங்குறீங்கன்னா இருக்கல ரொம்ப ஆயுள் காலம் அதிகமா உள்ளது இந்த 2 மாடல்ஸ். 2 மாடல் தான். ஓகே ஓகே சார், இப்போ வந்து நிறைய பேட்டரி காமிச்சிங்க. ஸோ 2026ல எது நமக்கு வீட்டுக்கு செட் ஆகும்? அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பட்ஜெட் செக்மெண்ட் அண்ட் கொஞ்சம் ரிலேபிலிட்டி எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா டியூப்ல இருக்கிற ஒரு பேட்டரி வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா எப்பவுமே வந்து கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு இருக்கும், கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல ஒர்த்தா இருக்கும். ஓகே. இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு இருக்கலே பர்ஃபார்மன்ஸா இருக்கணும், ரிலேபிலிட்டியா இருக்கணும், நல்லா டாப் மோஸ்டா வேணும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்எஃப்பி பேட்டரி ஒன்ஸ் போட்டாங்கன்னா 10 வருஷம் வரைக்குமே இருக்கும். ஓகே. இந்த பேட்டரியை பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு 2 வாட்டி, ஐ மீன் 10 வருஷத்துல 2 வாட்டி நீங்க மாத்துற மாதிரி இருக்கும். அது ஒண்ணுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட் டெஃபினட்டா வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகே ஓகே சார், இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷனும் டெலிவரியும் எந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்க? இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்து சென்னையில இருக்கோங்க. சென்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இன்ஸ்டலேஷன் டெலிவரியோட பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். கொஞ்சம் அதுக்கு மேல இருக்கிற பவுண்டரி எல்லாமே வந்து உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி விட்டுரும். ஓகே. ஏபிடி பார்சல் இருக்கு. ஸோ அதுலயே நம்ம வந்து போட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம். பார்சல் சார்ஜஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஓகே. நாங்களே பே பண்ணிடுவோம். நீங்க வந்து ஜஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டா போதும் பார்சல். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோலார் வந்து அங்கே வந்து பாப்புலர் ஆகிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி வரப்ப நம்ம பேட்டரிக்கும் என்ன மாதிரி சூட்டபிள் ஆகும்? நான் இப்போ பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சோலாரில் ஆன் கிரிட் வந்து நல்லா இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த பிஎம் சப்சிடி ஸ்கீம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சப்சிடி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2027 முடியுது. ஓகே. ஸோ அதுக்குள்ள வந்து போடுறவங்களுக்கு சப்சிடி இருக்கு. ஸோ அதனால வந்து இப்பவே வந்து போட்டாக்கா ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நிறைய பேட்டரிஸ் காமிச்சாங்க, ப்ரைஸ் ரேஞ்சும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து போய் இந்த டைமில் எந்தெந்த பேட்டரி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது சார் சொல்லிட்டாரு. ஸோ என்ன நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சிங்கிள் பெட்ரூமா டபுள் பெட்ரூமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம், எப்படி தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க, அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டைரெக்டாக வந்தாலும் சரி, வந்து நீங்கள் காரில் வந்தீங்கன்னா அப்படியே எடுத்து போட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கேரியாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம லொக்கேஷன் மறுபடியும் சொல்லிடுங்க. லொக்கேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் பிரதர். என்னன்னா இப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து மெட்ரோவில் வந்து பார்க்கலாம் எங்களை. ஓகே. என்னன்னா மெட்ரோவில் வந்து திருமங்கலம் ஸ்டேஷன் இறங்கிட்டாக்கா அங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் ஆஃபீஸ். ஓகே. ஸோ 13th மெயின் ரோடு, அண்ணா நகர் வெஸ்ட், 1493. ஓகே. இவங்களோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட்லாம். டாடா பாய். தேங்க்யூ சார்.